அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே, அதாவது 1930ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தத்துக்கு பின்னர் இன்று, அதாவது கோவிட்-19 என அழைக்கப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸ் வெளித்தாக்கம் உலகையே இன்று வல்லரசுகளை கூட ஆட்டி படைத்திருக்கின்றது. வல்லரசு கூட திக்குமுக்காடும் வகையில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் உலகமெங்கும் பரவி இன்று பொருளாதாரத்திலே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது இன்றைய பொருளியலாளர்கள் உலக பொருளாதார மந்தம், அதாவது 1930ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தம், அதாவது பிளாக் டியூஸ்டே என்று அழைப்பார்கள். அந்த பொருளாதார மந்தத்திற்கு பிறகு சில பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக 1990ஆம் ஆண்டு ஜப்பான், தென்கொரியா, மெக்சிகோ போன்ற நாடுகளிலே நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு உலக வர்த்தக மையத்தினூடான தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. அதன் பின்னர் 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நிதிச்சந்தையில் ஏற்பட்ட பாரிய நெருக்கடி. இவைகள் எல்லாவற்றையும் விட 1930ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை இன்று உலகம் எதிர்நோக்கி இருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த ஈஸ்டர்ன் யூத் முக நூலினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய பொருளாதார சூழலில் நான் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஒன்று என்கிற அந்த பொருளியல் ஒன்று என்கிற பாடப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு வினாத்தாள் தொகுப்பு ஒன்றை நான் உங்களுக்கு முன்வைக்கப் போகின்றேன். அந்த வினாத்தாள் தொகுப்பானது ஒரு பொருளியல் பாடமானது எவ்வாறு பொருளியல் ஒன்றுக்குரிய பாடத்திட்டங்கள், அதற்குரிய வினாக்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு எதிர்பார்க்கையோடு நான் உங்களுக்கு இதை சமர்ப்பிக்கின்றேன். அந்த வகையில் இன்று நான் உங்களுக்கு முதலாவது தேர்ச்சியிலே காணப்படுகின்ற முக்கியமான சில 5 வினாக்களை இந்த வினாத்தாளிலே தொகுத்திருக்கின்றேன். அதில் முதலாவது கேள்வியை நான் இங்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய அந்த வினாத்தாள் ஒன்றை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அதில் வினா இலக்கம் 1, உற்பத்தி, பரிமாற்றம், நுகர்வு என்பவற்றுடன் தொடர்புடைய நடத்தையை எவ்வாறு அழைப்பர்? இதுதான் முதலாவது வினா. உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் என்பது, அதாவது பொருளியல் என்பது பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பொருளியலாளர்கள் பொருளாதாரத்துக்கு பல்வேறு வரைவிலக்கணங்களை முன்வைத்துள்ளார்கள். இருந்தாலும் பொருளியல் என்பது பொதுவாக மனித நடத்தையோடு தொடர்புடைய ஒரு விடயம். அந்த விடயம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்ப மனித நடத்தையோடு தொடர்புடைய ஒரு விடயம் என்பதால் மனிதன் 3 முக்கியமான நடத்தைகளோடு தொடர்புபடுவான். அதாவது பொருளாதாரத்திலே 3 முக்கியமான நடத்தைகள் இருக்கின்றது. அதை பொருளாதார கண்ணோட்டம் என அழைப்பர். பொருளாதார கண்ணோட்டமானது பொருளாதார நடத்தையுடன் தொடர்புடையது. பொருளாதார நடத்தை என்பது 3 விடயங்களை கொண்டிருக்கும். ஒன்று உற்பத்தி. இந்த ஒயிட் போர்டை கொஞ்சம் அவதானிங்கள். உற்பத்தி. இரண்டாவது, இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நுகர்வோரை சென்றடைவதற்காக, உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நுகர்வோரை சென்றடைவதற்காக நுகர்வோருக்கு ஒரு பரிமாற்றத்தை மேற்கொள்வார். அது பரிமாற்றம். மூன்றாவது நுகர்வு. இந்த மூன்றையும் சொல்ற பொருளாதார நடத்தை அல்லது பொருளாதார நடவடிக்கை, இதுதான் பொருளாதார கண்ணோட்டம் என அழைப்பர். நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த முதலாவது வினாவுக்குரிய விடை வந்திருக்கும். அப்ப முதலாவது வினாவிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த உற்பத்தி, பரிமாற்ற, நுகர்வோடு தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கையை இவ்வாறு அழைப்பர் என்று கேட்க, இதுதான் பொருளாதார கண்ணோட்டம் என அழைப்பர். பொருளாதார கண்ணோட்டம். பொருளாதாரம் நோக்குகின்ற விடயம் இது 3 தான். அதான் கண்ணோட்டம். பொருளாதாரம் நோக்குகின்ற விடயம். அப்ப உற்பத்தி, நுகர்வு, பரிமாற்றம், இந்த 3ஓடு தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கையானது பொருளாதார கண்ணோட்டம் என அழைக்கப்படும். இது முதலாவது வினாவிலே உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பொருளியல் ஒன்று வினாத்தாளானது 50
MCQ, அதாவது 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டிருக்கும். அதுல ஒவ்வொரு வினாக்களுக்கும் உரிய 5 தெரிவு விடைகள் காணப்படும். 5 தெரிவு விடைகள் காணப்படும். அந்த 5 தெரிவு விடைகள்ல மிக பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதில் மிக பொருத்தமான என்கின்ற போது உங்களுக்கு கேள்வியை வாசித்து வருகின்ற போது சில நேரங்களில் 2 விடைகள் தென்படலாம். ஒரு கேள்விக்கு 2 விடைகள் தென்படலாம். அந்த 2 விடைகளும் வரக்கூடிய சாத்தியம் இருந்தால் அதில் மிக பொருத்தமான என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அது உங்களுடைய பொருளியல் அறிவை கொண்டுதான் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த பொருளியல் பாடப்பரப்பானது உங்களுக்கு தெரியும் 12 தேர்ச்சிகளை கொண்டது. அதில் 85 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த 85 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பொருளியல் ஒன்று வினாத்தாள் வடிவமைக்கப்படும். பொருளியல் ஒன்று வினாத்தாளானது 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டது. 50 பல்தேர்வு வினாக்களும் 12 தேர்ச்சிகளையும் அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொருளியலை நீங்க பூரணமாக படித்தால் மாத்திரம்தான் இந்த 50 வினாக்களுக்கு விடையளிக்கலாம். பொருளியல் 2 அது வேறு விஷயம். அது நீங்கள் தெரிவு வினாக்கள், அது நீங்க தெரிவு செஞ்சு படித்து அதை எழுதலாம். ஆனா இதுல நீங்க பொருளியல் சொல்லுகின்ற அனைத்து பாடப்பரப்புகளையும் நீங்க படித்தால் மாத்திரமே இந்த பல்தேர்வு வினாக்களை நீங்கள் அணுகலாம். அந்த வகையில் நீங்கள் நான் நினைக்கின்றேன் கடந்த கால பரீட்சை வினாக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் 2020 நீங்க பரீட்சை எழுத போகின்ற மாணவர்கள் என்பதால் நீங்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களை பார்த்திருப்பீர்கள். அதிலே பெரும்பாலும் பொருளியல் ஒன்றில் முதல் இருக்கின்ற 5 கேள்விகளும் அல்லது 4 அல்லது 5 கேள்விகளும் தேர்ச்சி ஒன்றில் காணப்படுகின்ற கேள்விகள் இருக்கும். அடுத்து இருக்கின்ற 9 கேள்விகளும், அதாவது 14ஆம் கேள்வி வரும் வரைக்கும், நான் சொல்லுகின்ற 14ஆம் கேள்வி வரும் வரைக்கும் அடுத்த 9 கேள்விகளும் 2வது 3வது தேர்ச்சிகளை உள்ளடக்கியதாக காணப்படும். இன்று நான் நினைக்கின்றேன் நேரம் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. நான் உங்களுக்கு நிறைய விடயங்களை இதில் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளதால் இன்று நான் உங்களுக்கு பொருளியல் ஒன்றில் உள்ள 1வது தேர்ச்சியையும் 2வது 3வது தேர்ச்சியை உள்ளடக்கிய கேள்வியை மாத்திரமே இன்று நான் உங்களுக்கு சமர்ப்பிப்பேன். அந்த வகையில் 1வது கேள்வியை பொறுத்தளவில் அது பொருளியல் ஒன்றிலே காணப்படுகின்ற 1வது தேர்ச்சிக்குரிய கேள்வி. அது பொருளாதார அறிமுகம் சம்பந்தமான கேள்வி. பொருளியல் என்றால் என்ன என்கிற வினாவுக்குரிய ஒரு விடை காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கேள்விதான் இந்த பொருளாதார கண்ணோட்டம் என்கிற கேள்வி. பொருளாதார கண்ணோட்டம் என்கிற விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இதை பொருளாதார கண்ணோட்டம் என்று சொல்லாமலுக்கு இந்த 3ஐயும் தந்து பொருளாதார நடவடிக்கைகள் யாவை என்ற ஒரு கேள்வி வந்தாலும் இந்த 3ம் வரும். உற்பத்தி, பரிமாற்ற, நுகர்வு, இது பொருளாதார நடவடிக்கை என்று சொல்லலாம். இதனோட தொடர்புடைய இந்த நடத்தையை பொருளாதார கண்ணோட்டம் என அழைப்பது. எனவே 2வது கேள்வியை நீங்க பாருங்கள். அதில் 2வது கேள்வி பின்வருவது சிற்றின பொருளியல் கூற்றியது என்று கேட்டிருக்கின்றார். அப்ப சிற்றின பொருளியல் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பொருளியலானது பல்வேறு விதமாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கூற்று அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது. கூற்று அடிப்படையில் என்றால் நேர்கூற்று, நியமக்கூற்று என்ற அடிப்படையில் நேர் பொருளியல், நியம பொருளியல் என 2 விதமாக வகைப்படுத்தப்படும். அது கூற்று அடிப்படையில் பொருளாதாரத்தை வகைப்படுத்துது. இன்னொரு வகை இருக்கின்றது பொருளாதார கொண்டுள்ள பாடப்பரப்பு அடிப்படை. பாடப்பரப்பிலே சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் என வகைப்படுத்துவார்கள். ஆகவே அந்த வகையில பொருளாதாரத்தினுடைய இந்த கூற்று அடிப்படையிலான வகையை பொறுத்தளவில் நேர்கூற்று, நியமக்கூற்று. அடுத்தது பொருளாதாரத்தினுடைய பாடப்பரப்பு அடிப்படையில் இருக்கின்ற போது அது சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் என அழைக்கப்படுகிறது. எனவே இது பொருளாதார பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக நான் இங்கு தயாரித்துள்ளேன். அந்த வகையிலே பொருளாதாரத்தில் காணப்படுகிற சிற்றின பொருளியல் கூற்று என்பது என்ன என்பதை முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிற்றின பொருளியல் என்றால் என்ன? அதாவது இதை நான் ஒரு உதாரணத்தோடு விளங்கப்படுத்த உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். அதாவது பொருளாதாரத்திலே வீட்டுத்துறை, நிறுவனத்துறை என்கிற பொருளாதார அலகுகள் காணப்படுகிறது. வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை என்று சொல்லி பல்வேறு பொருளாதார அலகுகள் காணப்படுகிறது. இந்த ஒவ்வொரு அலகுகளும் தனித்தனியாக தான் செய்கின்ற பொருளாதார நடவடிக்கைகளை, தான் எடுக்கின்ற தீர்மானங்களை தனித்தனியாக ஒவ்வொருவரும் பிரித்து ஆய்வு செய்வார்கள். உதாரணத்துக்கு அதை சொல்ல போனால் ஒரு மனிதன் என்று எடுத்தால் அவனுக்கு பல்வேறு உறுப்புகள் காணப்படும். கண், மூக்கு, வாய், பல்லு, அடுத்தது அவருடைய உள் உறுப்புகள், மூளை, ஈரல், இப்படியான உறுப்புகள் காணப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் மனிதனுடைய உறுப்புகள். அது ஒவ்வொன்றையும் மனிதன் என்று முழுமையாக எடுக்காமல் பகுதி பகுதியாக பிரிக்கின்ற போது இந்த உறுப்புகளை பகுதி பகுதியாக பிரிப்பார்கள். கண், காது, மூக்கு இப்படி என்று சொல்லி பிரித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு மனிதன் என்று ஆய்வு செய்கின்ற போது
அப்ப மனிதன் என்று ஆய்வு செய்கின்ற போது எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஆய்வாக கருதப்படும். அதுதான் பொருளாதாரத்தில் பேரின பொருளாதாரம் என்று அழைக்கப்படும். இந்த பேரின பொருளாதாரம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு முன்னுரை வழங்குகின்ற போது சொன்னேன், 1930ஆம் ஆண்டு உலகத்திலே ஒரு பெரும் மந்தம் ஏற்பட்டது. இந்த உலக பெருமந்தத்துக்கு பின்னர் தான் பேரின பொருளாதாரம் என்கிற ஒரு விடயம் வடிவமைக்கப்படுகிறது. அதுவும் கெய்ன்ஸ் என்கிற பொருளியலாளனால் முன்வைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் தான் பேரின பொருளாதாரம். அவரைத்தான் பேரின பொருளாதாரத்தின் தந்தை என அழைப்பார், த ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிஸ்ட் என்று அழைப்பார்கள். அந்த கெய்ன்ஸுக்கு பிறகு வந்த பொருளியலாளர்கள் தான் இந்த பேரின பொருளாதாரத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். கெய்ன்ஸ் தொடக்கம் அதுக்கு பிற்பட்டவர்கள். இந்த பேரின பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்தமான ஆய்வு. இந்த வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை தனித்தனியாக ஆய்வு செஞ்சத ஒட்டுமொத்தமாக்கி ஆய்வு செய்வார். உதாரணத்துக்கு செல்ல போனால் ஒரு கூடையிலே பல பொருட்கள் காணப்படும். நீங்கள் ஒயிட் போர்டை கொஞ்சம் அவதானிங்க. ஒரு கூடையில் பல்வேறு பொருட்கள் காணப்படும். உணவுப் பொருட்கள், ஆடைகள், அடுத்தது காலணிகள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள், ரப்பர் உற்பத்தி பொருட்கள், இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் காணப்படும். இந்த பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிறையிடல் இடப்படும். நிறையிடல் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறையிடல் குறிக்கப்பட்டு இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். இந்த கூடையில் உள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு விலை சுட்டணினூடாக குறிக்கப்படும். அதுக்கு பேர் தான் பொது விலை என அழைக்கப்படும். பொது விலை. இப்ப உதாரணத்துக்கு இதுல உள்ள ஒரு பொருள் எடுப்போம், கணனி. நான் நினைக்கின்றேன் கூட இந்த வினாத்தாளிலே அந்த விடை இருக்கின்றது. எனவே நான் அந்த உதாரணத்தை எடுத்தாலும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். கணனி என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அதுபோல பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த கூடைக்குள் காணப்படும். எனவே கணனி என்பது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கூடையில் உள்ள பொருட்கள்ல ஒரு வகையான பொருள் தான் கணனி. எனவே இந்த கூடையில் உள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு விலையை குறித்தால், ஒரு சராசரி விலையை குறித்தால் அது பொது விலை என அழைக்கப்படும். எனவே இது பேரின பொருளாதாரம், ஏனென்றால் ஒட்டுமொத்தமான ஆய்வு. ஆனால் இந்த கூடைக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் ஆய்வு செய்தால் அது சிற்றின பொருளாதாரமாக கருதப்படும். எனவே இந்த வினாவில் உள்ள தெரிவு விடைகள் 5ஐ நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கும் இது எந்த விடை வரும் என்று. முதலாவது விடையை நீங்க பார்த்தீர்கள் தெரியும். கடந்த ஆண்டில் கணனியின் விலை 12 வீதத்தில் வீழ்ச்சி அடைந்தது. கணனி என்பது உங்களுக்கு தெரியும், இந்த கூடையில் உள்ள ஒரு பொருள். எனவே அது சிற்றின பொருளாதாரத்துக்குரிய ஒரு பகுதி. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி சிற்றின பொருளாதார கூட்டத்தான் கேட்டிருக்கின்றார். எனவே அதான் விடையாக வரும். இருந்தாலும் நான் அடுத்த விடைகளையும் வாசிக்கின்றேன். இரண்டாவது விடை சொல்கிறார், கடந்த ஆண்டு வேலையின்மை வீதமானது தொழிற்படை 4.4 வீதமாக இருந்தது. வேலையின்மை என்பது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொதுவாக ஒரு பொருளாதாரத்திலே வேலையின்மை என்பது அது ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தினுடைய வேலையின்மையை தான் குறிக்கும். உதாரணத்துக்கு வேலையின்மை என்று சொல்லுகின்ற போது இலங்கை என்கிற ஒரு நாட்டை பொறுத்தவரை, இலங்கை என்பது ஒரு பொருளாதாரம், அந்த நாட்டை பொறுத்தளவில் வேலையின்மை 4.4 வீதம் என்றால் அது இலங்கையினுடைய வேலையின்மை தான். அது அக்கரைப்பற்றினுடையதோ அல்லது கொழும்பினுடையதோ அல்லது கல்முனையினுடையதோ வேலையின்மை அல்ல, அது இலங்கையினுடைய வேலையின்மை. எனவே இந்த அக்கரைப்பற்று, கொழும்பு, நான் சொல்லுகின்ற அனைத்து ஊர்களினதும் வேலையின்மையை எடுத்து சராசரியாக ஒரு வேலையின்மையை குறிப்பிடுகின்றதுதான் இந்த இலங்கையினுடைய வேலையின்மை வீதம். வேலையின்மை வீதம் என்பது அது இலங்கைக்குரிய வேலையின்மை வீதமாக கருதப்படுறதால அது ஒரு பேரின பொருளாதார மாறியாக கருதப்படும். எனவே பொது விலை, வேலையின்மை, சென்மய நிலுவை, வட்டி வீதம், அதே போல இலங்கை அரசாங்கத்தினுடைய வரி வருவாய், இலங்கை அரசாங்கத்தினுடைய செலவு, இவைகள் எல்லாம் பேரின பொருளாதார மாறிகளாக கருதப்படும். ஏனென்றால் இது ஒட்டுமொத்தமான இலங்கை நாட்டினுடைய ஒரு ஆய்வுங்கிறதால அது பேரின பொருளாதாரமாக கருதப்படும். எனவே அந்த வகையில இருக்கின்ற மற்ற 4 விடைகளை நீங்கள் பார்க்கின்ற போது அது பேரின பொருளாதார மாறிக்குரிய விடைகளாக கருதப்படும். மூணாவது விடையை நீங்க வாசித்தால் உங்களுக்கு தெரியும், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது நாட்டினுடைய மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது உண்மையான விலையில் கணிப்பிடப்பட்ட, அதாவது உண்மையான விலை என்றால் மெய் விலையில் கணிக்கப்பட்ட மொத்த தேசிய உற்பத்தி. அந்த உற்பத்தி என்பது அது நாட்டினுடைய உற்பத்திங்கிறதால அதுவும் ஒரு பேரின பொருளாதார மாறியாக கருதப்படும். நாலாவது விடையை வாசிக்கின்றேன். பொதுவிலை மட்டமான 4 வீதத்தினால் அதிகரித்தது. பொதுவிலை மட்டம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். பொதுவிலை என்பது எல்லா பொருட்களுடைய தனி விலைகளையும் கூட்டி வருகின்ற ஒரு சராசரி விலை தான் பொதுவிலை. ஆகவே ஒரு கூடையில் உள்ள எல்லா பொருட்களையும் நிறையிடப்பட்ட சராசரி தான்
பொதுவிலையாக கருதப்படும். எனவே அதுவும் ஒரு பேரின பொருளாதார மாறியாக கருதப்படும். 5வது விடை பார்க்கின்ற போது கடந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரி வருவாய் 8 வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்தது. அப்போ வரி வருவாய் என்பது வரி வருவாய் அல்லது அரசாங்கத்தினுடைய செலவு என்பதெல்லாம் ஒரு நாட்டினுடைய வரி ஒரு நாட்டினுடைய செலவாக கருதப்படுறதால அதுவும் பேரின பொருளாதார மாறியாக கருதப்படும். இந்த பேரின பொருளாதாரம் என்பது 1930ஆம் ஆண்டுக்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட ஒரு பொருளாதாரம். அதற்கு பின்னர் இருந்தெல்லாம் சிற்றின பொருளாதாரமாகவே கருதப்பட்டது. எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்ற இந்த 2வது கேள்விக்குரிய விடையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்தது 3வது கேள்வியை வாசிக்கின்றேன். அது 3வது கேள்வி அமையச் செலவோடு தொடர்புடைய கேள்வி. அமையச் செலவு என்பது உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் படித்திருப்பீர்கள். பொதுவாக சொல்வார்கள், ஒன்றை பெறுவதாக இருந்தால் இன்னொன்றை இழக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு வீட்டிலே ஒரு மூத்த மகன் இருக்கின்ற போது அவருக்கு இந்த நாட்டிலே இருந்து கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. அதே டைமில் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஏன்னால் வெளிநாட்டில் வேலை செய்கின்ற போது அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாவிலே அவருக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டிலே வேலை செய்கின்ற போது அவருக்கு ஆயிரக்கணக்கிலே சம்பளம் கிடைக்கும். எனவே அவர் 2 சம்பளத்தையும் பார்த்துவிட்டு வெளிநாட்டுக்கு போகும் என்று யோசிப்பார். ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போகின்ற போது அவர் பல்வேறு இழப்புகளை சந்திக்க வேண்டும். ஒன்று, தன்னுடைய குடும்பத்தை இழக்க வேண்டி வரும். தன்னுடைய குடும்பத்தை இழந்துதான் அவர் அந்த வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி வரும். எனவே இழப்பு என்பது நாம நினைப்பது போல அது இலகுவானது ஒன்றல்ல. இழப்பு என்பது பொருளாதாரத்திலே சிறந்த தீர்மானம் எடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். எனவே அமையச் செலவின் முக்கியத்துவத்தில் ஒன்று சிறந்த தீர்மானம் எடுத்தல், பொருளாதாரத்தில் சிறந்த தீர்மானம் எடுத்தல். எனவே இந்த இடத்துல நீங்க பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம வெளிநாட்டுக்கு போவதா அல்லது இந்த நாட்டிலே இருந்து கொண்டு வேலை செய்து நம்முடைய சகோதர சகோதரிகள் அடுத்தது நம்முடைய பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோருடன் இருந்து வேலை செய்வதா என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். அது ஏனென்றால் அது ஒவ்வொருவருடைய உள்ளுணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அமையச் செலவை நாம் கணிப்பிடுகின்ற போது உள்ளுணர்வை கருத்தில் கொள்ள வேண்டும். உள்ளுணர்வு என்ன செல்லுகின்றதோ அதுதான் ஒவ்வொருவருக்கும் உரிய அமையச் செலவு வரைக்கும். சிலருக்கு வெளிநாட்டிலே நாம சம்பாதிக்கலாம் என்று யோசித்து இங்கே இருக்கின்றவைகளை இழந்து போவார்கள். சிலர் அந்த வெளிநாட்டிலே இருக்கிற அந்த லட்சக்கணக்கான சம்பளத்தை இழந்து இந்த நாட்டிலே வேலை செய்வார்கள். அது அமைச்சரோடு தொடர்புடையது. ஆனால் பொருளாதாரத்தில் அமையச் செலவு என்பது நான் இவ்வாறு சொல்வது போல உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கின்றது, அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பல்கலைக்கழகமும் கிடைக்கின்றது, பல்கலைக்கழக அனுமதியும் கிடைக்கின்றது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாரிய ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படும். வேலையை இழப்பதா அல்லது பல்கலைக்கழக அனுமதி இழப்பதா, அது ஒவ்வொருவரோட உள்ளுணர்வோடு சம்பந்தப்பட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தால் அந்த வேலையை நீங்க செய்வதால உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் பல்கலைக்கழகத்துக்கு போகணுமாக இருந்தால் நீங்கள் இந்த வேலையை இழக்க வேண்டி வரும். எனவே வேலையை பெறுவதாக இருந்தால் பல்கலைக்கழகத்தை இழக்க வேண்டும், பல்கலைக்கழகத்துக்கு செல்வதாக இருந்தால் வேலை இழக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல தங்களுடைய உள்ளுணர்வோடு ஒவ்வொருவரும் தன்னுடைய சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்வார்கள். அந்த வகையிலே அமையச் செலவானது 2 பிரதான செலவுகளை உள்ளடக்கியது. பைப்போட கொஞ்சம் அவதானியோ. அமையச் செலவு 2 செலவுகளை உள்ளடக்கி, ஒன்று நேர் செலவு, அடுத்தது நேரில் செலவு. பொதுவாக சொல்வார்கள் ஒரு தெரிவிற்காக இழக்கப்படுகின்ற பணச்செலவுகளையும் இழந்த வருமானங்களையும் பணச்செலவுகளையும் இழந்த வருமானங்களை உள்ளடக்கியதான் அமையச் செலவு என்று சொல்வார்கள். இப்ப நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகணுமாக இருந்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு வேறு வேலை கிடைப்பதாக இருந்தால் அந்த சம்பள வருமானத்தை இழக்க வேண்டி வரும். அது நேரில் செலவாக கருதப்படும். அதே டைம்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போது உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். டியூஷன் ஃபீஸ், அதே போல புக் ஃபீஸ், அடுத்தது அந்த ரெஜிஸ்டர் ஃபீஸ், இப்படியான செலவுகள் ஏற்படும். அப்ப அந்த செலவுகளை தான் நேர் செலவு சொல்ல அல்லது பணச்செலவு அழைக்கப்படும். இந்த 2 செலவுகளையும் சேர்த்து வாரதுதான் அமையச் செலவு. அந்த வகையில அமையச் செலவு என்பது தான் நேரடியாக தன்னுடைய பணத்தை கொண்டு மேற்கொள்கின்ற செலவோடையும் அதோடு தான் இழக்கின்ற சில வருமானங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அமையச் செலவு காணப்படும். எனவே இந்த கேள்வியை பொறுத்தளவுல நீங்கள் இந்த 3வது கேள்வியை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். நீ தற்போது முழு நேர வேலை வாய்ப்பில் ஈடுபட்டிருந்தால் வருடாந்தமுக்கு 25,000 ரூபாய் உழைக்க முடியும். அப்போ முழு நேரமும் வேலையில் இருந்தால் 25,000 ரூபாய் கிடைக்கும். அதே டைம்ல அவர் சொல்றார், ஆனால் நீர் கல்வி கற்கும் போதே
அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன வேலையும் கிடைத்து ஒரு பல்கலைக்கழக அனுமதியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்தால் அந்த பல்கலைக்கழக அனுமதியோடு அந்த கல்வியை கற்கும் போது நீங்க பகுதி நேரம் வேலை செய்யலாம். பகுதி நேரம் வேலை செஞ்சு பார்ட் டைம் வேலை செய்து நீங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடிக்கலாம். அப்படி சொன்னா அந்த பகுதி நேரம் வேலை செய்யறதால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் முதல் பார்க்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா அதால 8000 கிடைக்கும். பகுதி நேரம் வேலை செய்தால் 8000 ரூபாய் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு விளங்கும், நீங்க உண்மையாக கல்வியை கற்பதாக இருந்தால் பகுதி நேரம் வேலை செய்தால் அந்த கல்வியை கற்க புரியும். அப்படி அடிச்சா நீங்க நிச்சயம் 25000 ரூபாய் இழக்கல்ல. அதை முதல் விளங்கிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் இந்த 8000 ரூபாய் பகுதி நேரம் வேலை செஞ்சு உழைக்கிறதால நீங்க உண்மையாக வருமானமாக இழக்கையில் அந்த 25000க்கு 8000க்கு இடைப்பட்ட வருமானத்தை தான் நீங்க வருமானமாக இழைக்கின்றீர்கள். அது எவ்வளவு என்றால் கழித்தால் 17000 ரூபாய் வரும். இதான் உங்களோட உண்மையான இழப்பு. அதான் நேரில் செலவு. அப்ப நேரில் செலவு 17000, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க இந்த பகுதி நேரம் வேலை செஞ்சுக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போது உங்களுக்கு படிப்பு செலவாக 5000 ரூபாய் ஏற்படுகிறது சொல்றாரு. 5000 ரூபாய் படிப்பு செலவு, அதான் நீங்க நேரடியாக காசாக செய்து செலவு. ஆக உங்களுக்கு அமைய செலவு 22000 ரூபாய் அமைய செலவாக கருதப்படும். இந்த 22000 ரூபாயை இழந்துதான் இந்த பல்கலைக்கழக கல்வியை நீங்கள் முடிக்க வேண்டும். எனவே பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கான அமைய செலவு 22000 ரூபாய் கருதப்படும். நான் நினைக்கின்றேன் இதை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வழங்கப்படுகிறேன். முதலாவது விடயம் அமைய செலவு என்றால் முதல் என்ன என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தெரிவிற்காக இழக்கப்படுகின்ற அதற்கு அடுத்தபடியான மிகச்சிறந்த தெரிவின் பெறுமதி. அப்ப அடுத்தபடியான மிகச்சிறந்த தெரிவின் பெறுமதி அப்படின்னா நீங்க விளங்கணும். நீங்க தெரிவு செய்கிறேன் ஏதோ அதுக்கு அடுத்தபடி என்னத்தை இழக்க என்று பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அப்ப இந்த இடத்துல நீங்க பகுதி நேரம் வேலை செஞ்சுக்கு தொழிற்சேர்த்தாலே பகுதி நேரம் வேலை செஞ்சுக்கு பல்கலைக்கழகம் செல்றதால நீங்க வேலையை இழக்கையில், ஆனா முழுமையாக நீங்க அந்த வேலையினுடைய வருமானத்தை இழக்கவில்லை. நீங்கள் முழுமையாக இழப்பதாக இருந்தால் பகுதி நேரம் வேலை செய்யாமலுக்கு நீங்க பல்கலைக்கழகத்தை போனால் அதுல 25000, இதுல 5000, 30000 ரூபாய் வரும். ஆனால் அவர் சொல்கின்றார் பகுதி நேரம் வேலை செய்துதான் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை முடிக்கலாம். அப்படியாக இருந்தால் இந்த பல்கலைக்கழகத்தை முடிப்பதற்கான அமைச்சர் என்று கேட்கிறார். எனவே பகுதி நேரம் வேலை செய்யறதால ஒரு 8000 ரூபாய் கிடைக்கின்றது. எனவே நீங்கள் இந்த 8000 ரூபாய் பெறுகின்றீர்கள், இழக்கவில்லை, பெறுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் இழக்கின்றீர்கள். இந்த 25000 ரூபாய் இந்த 8000 கழித்து வர 17000 ரூபாய் தான் நீங்கள் இழந்த வருமானமாக கருதப்படும். எனவே இந்த பல்கலைக்கழக கல்வியை கற்பதற்கு இழந்த வருமானமாக 17000 ரூபாவும் 5000 ரூபாய் உங்களோட பாக்கெட் மணி, அதாவது உங்களோட பையிலே இருந்த காசாக 5000 ரூபாவும் செலவு செய்யப்படுறதால அமைய செலவாக, அதாவது இந்த கல்வியை கற்பதற்கு நீங்கள் இழந்த செலவாக 22000 ரூபாய் காணப்படும். நான் நினைக்கின்றேன் இது உங்களுக்கோ இந்த கேள்வி உரிய விடை வழங்கி இருக்கும். எனவே இதில் நான் ஒவ்வொரு விடைகளையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இது கணக்கோடு சம்பந்தப்பட்ட விடை என்பதால் செய்து பார்த்து விடை வந்தால் அதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதான். அது மற்ற விடைகளை வாசித்து இது வருமாண்டு பார்க்க இயலாது. ஏனென்றா இது வருமாண்டு பார்க்கின்ற கேள்விகள் சிலதுகள் வரும். அது எப்படி என்றால் தனக்கு பொருளாதாரத்திலே ஒரு கேள்வியை வாசிக்கின்ற போது விடை தென்படவில்லை என்று சொன்னால், விடை தென்படவில்லை என்றால் வராத விடை எதுவென்று சொல்லி உங்களுக்கு சில விடைகளை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில் நீங்க ஒரு விடையை தெரிவு செய்யலாம். ஆனா இந்த கேள்விகளுக்கு அவ்வாறான ஒரு நிலைமைக்கு நீங்க வரக்கூடாது. அடுத்த 4வது கேள்வியை கவனிங்கள். 4வது கேள்வி பொருளாதார முறைமையின் புதிய போக்கு. பொருளாதார முறைமையின் புதிய போக்காக புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு, நியூ ட்ரெடிஷனல் எக்கனாமிக் சிஸ்டம், இப்ப பொருளாதாரத்தில் காணப்படுற புதிய போக்கு. அப்படி என்று சொன்னால் பாரம்பரிய பொருளாதார அமைப்பு என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாரம்பரிய பொருளாதார அமைப்பு என்று சொன்னால் அதனுடைய தீர்வு ஒவ்வொரு பொருளாதாரத்திலேயும் 3 முக்கியமான சிறப்பம்சங்கள் காணப்படும். ஒவ்வொரு பொருளாதாரத்திலேயும் 3 முக்கியமான சிறப்பம்சங்கள் காணப்படும். அதுல ஒன்று பொருளாதார முறைமையை வகைப்படுத்துகின்ற போது ஒரு நியதி என்னவென்றால் உடைமை. கொஞ்சம் ஒயிட் போர்டு கவனிங்க. முதலாவது உடைமை, 2வது தீர்வு முறை.
மூன்றாவது ஊக்குவிப்பு. இது மூணும் ஒவ்வொரு பொருளாதார முறைமையிலும் காணப்படுகின்ற முக்கியமான நியதிகள். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே காணப்படுகின்ற முதலாளித்துவ பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது சமூகமை பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது கலப்பு பொருளாதாரமாக இருக்கலாம். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும், இன்னும் நான் சொல்லுகின்ற பாரம்பரிய பொருளாதார அமைப்பாகவும் இருக்கலாம். எந்த பொருளாதார அமைப்பாக இருந்தாலும் இந்த மூன்று விடயங்களும் நியதிகளாக கருதப்படும். எந்த பொருளாதாரத்துக்கும் இந்த மூன்று விடயங்களும் வரும். எனவே இந்த மூன்று விடயங்களையும் வைத்துக் கொண்டு இந்த பாரம்பரிய பொருளாதாரம் என்றால் உங்களுக்கு இலகுவாக விளங்கலாம். உடைமை என்பதை பொறுத்தளவில் நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல குறிப்பாக நிலம் என்கிற வளங்களால் இதுல முக்கியமானது. அந்த வளம் பொது வளமாக இருக்கும். ஆனா அது கோத்திரங்களாலே, சில கோத்திரங்கள் இப்ப அந்த இப்படி என்று சொன்னால் இந்த பரிபாலனம் செய்வோர் என்று சொல்வார்கள். பரிபாலனம் செய்வோர் சில கோத்திரங்களால் அது உடைமையாக்கப்பட்டிருக்கும் நிலம். அது பெரும்பாலும் பாரம்பரிய பொருளாதார அமைப்பு சொன்னா, இப்போ அது உலகத்திலே இப்ப தற்போது இப்ப சொல்லக்கூடிய நாடு என்று சொன்னால் பூட்டான்ல காணப்படுகிறது, அடுத்தது ஹெய்டியில காணப்படுகிறது இந்த பொருளாதார அமைப்பு. இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான பொருளாதார அமைப்பு. இது பாரம்பரியம் என்று சொன்னால் இதனுடைய தீர்வு முறைகள் எல்லாம், அதெல்லாம் நான் சொல்ல போறேன். இத தீர்வு முறைகள் எல்லாம் எப்படி முடிச்சுன்னா, சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், சமய நம்பிக்கைகளை கொண்டுதான் இந்த தீர்வு முறை காணப்படும். சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் என்று சொன்னால், இது ஆரம்ப காலத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசில காணப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதாரம். இப்ப தற்போது நான் நினைக்கின்ற பூட்டான், ஹெய்டி போன்ற நாடுகளில் இவ்வாறான பாரம்பரிய பொருளாதார அமைப்பு காணலாம். அந்த வகையில இந்த பொருளாதாரத்தினுடைய உடைமை அந்த கோத்திரங்களால உடைமையாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய தீர்வுமுறை சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், மத நம்பிக்கைகளை கொண்டு தீர்வு கொடுப்பார்கள் பொருளாதாரத்திலே. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், விவசாயம் செய்கின்ற போது விவசாயத்துக்கு நீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தெய்வத்திடம் முறையிடுவார்கள். தெய்வத்திடம் முறையிட்டு மழையை பெய்விப்பார்கள். இது ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷனலான ஒரு அமைப்பு. அப்படியான பொருளாதார அமைப்பை பொறுத்தவரை தீர்வுகள் சமய நம்பிக்கைகளை கொண்டுதான் தீர்வுகள் வழங்கப்படும். ஆனா ஊக்குவிப்பு என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்திலே, இப்ப திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்திலே அதிகாரத்துடனான ஊக்குவிப்பு வழங்கப்படும். இப்போ ஒரு பாடசாலையை பொறுத்தளவிலே, பாடசாலையில் ஆசிரியர்களை ஊக்குவிப்பதாக இருந்தால், ஒரு ஏதாவது அதிபர் ஒரு போஸ்டை கொடுத்து, அதாவது சட்ரேஜ் அல்லது பகுதி தலைவர் இல்லாட்டி உதவி அதிபர், பிரதி அதிபர் என்று சொல்லி அப்படியான பதவிகளை கொடுத்து ஊக்குவிக்கலாம். அது திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அதிகார வடிவிலான ஊக்குவிப்பு. ஆனா ஒரு சந்தை பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற ஊக்குவிப்பு எவ்வாறு அமையும் என்று சொன்னால், பொருள் வடிவிலான ஊக்குவிப்பு இருக்கும். பொருள் வடிவிலான ஊக்குவிப்பாக கருதப்படும். பொருள் வடிவிலான ஊக்குவிப்பு என்கின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வருகின்ற போது, அதாவது புத்தாண்டுகள், அதே போல பெருநாள் நாட்கள், இவ்வாறான நிகழ்வுகள் வருகின்ற போது அந்த நிறுவனத்திலே காணப்படுகின்ற தொழில் கொள்வோர் அந்த ஊழியர்களுக்கு சில போனஸ்களை வழங்குவார்கள். அது பெரும்பாலும் திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்தில் அவ்வாறான ஊக்குவிப்பு வழங்கப்படுவதில்லை. திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்தில் பதவிகளை கொண்டுதான் ஊக்குவிக்கப்படும். இங்கு உதவிகளை கொண்டு ஊக்குவிக்கப்படும். எவ்வாறான உதவி என்று சொன்னால் அதெல்லாம் பொருள் வடிவிலான ஊக்குவிப்பு. இந்த போனஸ், அதே போல அந்த புத்தாடைகளை வழங்கி ஊக்குவிக்கின்ற இவ்வாறான நிலைமைகள் வழங்கப்படும். ஆனா ஒரு பாரம்பரிய பொருளாதாரத்தில் இப்படியான அமைப்பை நீங்க காண முடியாது. அங்க எவ்வாறான ஊக்குவிப்பு காணப்படும் என்று சொன்னால், அறநெறி தர்மங்களை கொண்டு ஊக்குவிப்பார்கள். அறநெறிகள் என்று சொன்ன என்ன? உதாரணத்துக்கு ஒவ்வொரு மதங்களும் சில போதனைகளை சொல்லும். நீங்க இதை இப்படி செஞ்சா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதை இப்படி செய்தால் உங்களுக்கு தீமை கிடைக்கும், ஆகவே இதிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள், இதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவாறு மத நம்பிக்கைகளை ஊட்டுவார்கள். இது அறநெறி தர்மங்கள். இவ்வாறு மனதில் ஊட்டி அதை கொண்டு ஊக்குவிப்பார்கள். அப்ப நீங்க இந்த வேலையை உங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் தொழிலாக இருந்தால் இது சொல்வார்கள், இதுதான் அதாவது இந்த சமய நம்பிக்கைகளை கொண்டு சொல்கின்ற போது சொர்க்கத்துக்கு போற தொழில் என்று சொல்வார்கள். அவங்களை சொர்க்கமோ நரகமோ உங்களை கொண்டு செல்வது உங்களுடைய இந்த தொழில். இந்த தொழிலை நீங்க நேர்மையாக செய்தால் நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம். இது ஒரு ஊக்குவிப்பு. இது என்ன ஊக்குவிப்பு? இது பாரம்பரிய பொருளாதாரத்தில் செய்யலாம்.
ஆனா ஒரு மார்க்கெட் எக்கனாமிஸ்ட், அதாவது ஒரு சந்தை பொருளாதாரம் இப்படி சொன்னா கேட்க மாட்டார்கள். சந்தை பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், அது லாபத்தை மையமாக கொண்டு ஊக்குவிப்பு. அங்க பொருள் வடிவான ஊக்குவிப்பு தான் நடக்கும். இவ்வாறான பொருளாதாரத்தில் அறநெறி தர்மங்களை கொண்டு ஊக்குவிப்பார்கள். இதுதான் பாரம்பரிய பொருளாதார அமைப்பு. இந்த பொருளாதார அமைப்பை இப்ப மாத்தி, ஏன்னா இந்த பொருளாதார அமைப்புல 2 பிரதானமான குறைபாடுகளை நீங்க அடையாளம் காணலாம். ஒன்று, இந்த பொருளாதாரத்தில் கலாச்சாரம் மிகவும் பின்னடைவில் காணப்படும். கலாச்சாரம் நாம நினைக்கின்ற மாதிரி கலாச்சாரத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படாது. இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அதாவது கலாச்சாரத்தில் வளர்ச்சியின்மை, அது ஒரு குறைபாடு. 2வது குறைபாடு சொன்னாலே கடினமான ஒரு குறுகிய வாழ்க்கை, அதாவது கஷ்டமான வாழ்க்கை. இந்த பொருளாதாரம் ஒரு கஷ்டமான ஒரு பொருளாதார அமைப்பு சொல்றாங்க. இந்த 2 பிரதான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த நியூ ட்ரெடிஷனல், அதாவது இந்த புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு ஏன் வந்தது என்று சொன்னால், பாரம்பரிய பொருளாதார அமைப்பில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு தோற்றம் பெறுகின்றது. ஆகவே இந்த புதிய பாரம்பரிய பொருளாதாரத்தில் காணப்பட்ட மிக பிரதானமான குறைபாடு தான் கலாச்சார வளர்ச்சியின்மை. இந்த கலாச்சார புதிய சட்டகம், அதாவது இந்த கல்ச்சரல் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்றேன், இந்த புதிய ஒரு சட்டகத்தை உருவாக்கி அதனூடாக இந்த பாரம்பரிய பொருளாதாரத்தை நவீனத்துவமாக்குற ஒரு பொருளாதார அமைப்பு தான் இந்த புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பாக கருதப்படும். எனவே நான் நினைக்கின்றேன் இந்த கேள்விக்கும் விடை உங்களுக்கு வந்திருக்கும். எனவே நான் ஒவ்வொரு விடையாக வாசிப்பதை விட நீங்க ஸ்லைட்லேயே பார்த்துக்கொண்டேன்னு சொன்னால், ஸ்லைட்டை கொஞ்சம் அவதானிங்க. ஸ்லைட்ல 5 விடைகள் இருக்கின்றது. அதுல முதலாவது விடையை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால், தன்னிச்சையான தெரிவு சுதந்திரம் நவீன முறையில் அமைந்த பண்டமாற்று அமைப்பாகும். எனவே தன்னிச்சையான தெரிவு சுதந்திரம் நவீன முறையில் அமைந்த பண்டமாற்று. 4வது வினாவை உற்று நோக்குங்கள். அந்த 4வது வினாவில் காணப்படுற முதலாவது தெரிவு விடையை பாருங்கள். மூலவளங்கள் பிரத்யேகமானவை, தன்னிச்சையான தெரிவு சுதந்திரம் நவீன முறையில் அமைந்த பண்டமாற்று அமைப்பு. அப்ப இங்க தெரிவு சுதந்திரம் என்பது காணப்படாது. ட்ரெடிஷனல் எக்கனாமிக்ல தெரிவு சுதந்திரம் ஒரு காணப்படுகின்ற பிரதானமான ஒரு பொருளாதார அமைப்பு தான் முதலாளித்துவம், அதாவது சந்தை பொருளாதாரம். எனவே ட்ரெடிஷனல்ல அப்படியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து பண்டமாற்று அமைப்பு, அது ஏற்கனவே ட்ரெடிஷனல் எக்கனாமிக்ஸ் ஒரு பண்டமாற்று பொருளாதார அமைப்பு தானே அது. எனவே அதை நவீனத்துவமாக்குறது அல்லது தன்னிச்சையான தெரிவு சுதந்திரம் கொண்டு வரது என்பது அல்ல. அதுல இருந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யறது. அதுல குறைபாடு உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடு கல்ச்சரல்ல வளர்ச்சி இல்லை. அப்ப கல்ச்சர்ல ஒரு நவீனத்துவத்தை கொண்டு வரதான் நவீன பொருளாதார அமைப்பு. பாரம்பரிய பொருளாதார அமைப்புல கல்ச்சரல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர, அப்படியான ஒரு அமைப்பு தான் புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பாக கருதப்படும். அந்த வகையில முதலாவது விடை வராது. 2வது விடை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், சுய உற்பத்தி அல்லது பண்டமாற்று அல்லது உற்பத்தி பிரிந்து செல்ல கால மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைந்துச்சுன்னா அமைப்பு. இது ட்ரெடிஷனல் எக்கனாமிக்ஸ். இது பாரம்பரிய பொருளாதார அமைப்பில் காணப்படுகின்ற ஒரு பண்பு. இந்த சுய உற்பத்தி, பண்டமாற்று, நான் செல்ல பண்ண இந்த 3 விடயங்கள், அந்த கால மாற்றத்தில் உற்பத்தி பிரிந்து செல்றேன், இப்படி கிட்டத்தட்ட நான் 6 விஷயம் சொல்றேன். அப்ப இந்த 3 ஏற்கனவே 3 சொல்லிருக்கீங்க. அப்போ ஒரு 6 பண்புகளை நீங்க அடையாளம் காணலாம். ஆகவே இந்த விடையும் வராது. இது ட்ரெடிஷனல் எக்கனாமிக்ஸ்ல வருது. உங்கள்கிட்ட கேட்டது நியூ ட்ரெடிஷனல். 3வது விடையை பார்த்தீங்கன்னா, மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அரசு செயற்பாடுகள் மத நம்பிக்கையை கொண்டு பொருளாதாரம் இயக்கப்படும் அமைப்பாகும். மத நம்பிக்கையை கொண்டு இயக்கப்படும் பொருளாதார அமைப்பு இந்த ட்ரெடிஷனல் தான். மட்டுப்படுத்தப்பட்ட அரசு செயற்பாடு என்பது அது சந்தை பொருளாதாரத்தில் காணப்படும். எனவே நியூ ட்ரெடிஷனல் அந்த விடயத்துக்காக வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பணப்பரிமாற்று, நவீன தொழில்நுட்பம், தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி, இதெல்லாம் நவீன உற்பத்தி, இதெல்லாம் சந்தை பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற விடயங்கள். எனவே இந்த விடையும் அது சந்தை பொருளாதாரத்துக்குரிய பண்பாக கருதப்படும். 5வது விடை வருகின்ற போது இப்ப நீங்க யோசிக்கலாம், 4 விடையும் வரவில்லை என்றால் 5வது தானே வரும். இப்படி யோசிக்கிறேன். அப்படி இல்லை, 4 விடையும் ஏன் வராதுங்கிறது தெரியும். இந்த முகநூலின் ஊடாக நீங்கள் கற்றுக்கிற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, சும்மா நான் வாசிச்சு போய் நீங்க அதை கேட்டு போய் எக்ஸாம் எழுதுறல, நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் இந்த 5 தெரிவு விடைகள்ல ஒன்றுதான் வருது, மற்ற 4ம் வரவில்லை ஏன் என்கிற விடயங்களை இங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதாலதான் நான் சொல்லுகின்றேன், ஏற்கனவே நான் 4 விடயம் வாசித்தேன் என்றால் 4 எந்தெந்த பொருளாதாரத்துக்குரிய விடயங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு தொட்டு வருகின்றேன். எனவே 5வது விடையை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், சமயம் அல்லது பாரம்பரிய சமூகம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு, சமயம் அல்லது பாரம்பரிய சமூகம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு புதிய கலாச்சார சட்டகத்தை நோக்கிய போக்கு காணப்படும் அமைப்பு. அப்ப அதில் நீங்க விளங்கணும், இது சமயம் அல்லது பாரம்பரிய சமுதாயம். உங்களுக்கு தெரியும், சமயத்துல புதுசா கொண்டு வரையிலாது. ஏன்னா சமயம் என்பது அது பண்டு தொட்டு இன்று வரை பின்பற்றுகின்ற ஒரு விடயம். அதுல நவீனத்துவம் கொண்டு வரையிலாது. ஆனா கலாச்சாரத்துல நவீனத்துவத்தை கொண்டு வரலாம். இப்ப உடை அணிவது ஒரு கலாச்சாரம். உடையில சிலர் ஃபுல் ஸ்லீப் அணிவார்கள், சிலர் ஹாஃப் ஸ்லீப் அணிவார்கள். அது ஒவ்வொரு ஆளை பொறுத்தவரை அது கலாச்சாரம். இப்போ சில நாடுகளில் சில கலாச்சாரம், பாகிஸ்தானில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆடை இந்த சொல்வார்கள், இந்த அதுக்கு பேர் என்ன, ஜுப்பான்னு சொல்வார்கள், ஜுப்பானி. அது ஒரு கல்ச்சரல், ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய சில கல்ச்சரல் இருக்கும். அந்த வகையில் கல்ச்சரல்ல சேஞ்ச் ஏற்படலாம். இப்ப பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி கோட் ஷூட் போட்டு வெளிநாட்டுக்கு போறாரு. அது அந்த வெளிநாட்டில் இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டு போகலாம். அது கலாச்சாரம். அவை கலாச்சாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய சட்டகத்தை உருவாக்கி அதனூடாக பாரம்பரிய பொருளாதார அமைப்பை மாற்றி வந்த ஒரு பொருளாதார அமைப்பு தான் இந்த புதிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு என அழைக்கப்படுகிறது. இது பொருளாதாரத்தினுடைய புதிய போக்கு. சரி, அடுத்தது நீங்க 5வது கேள்வி கவனிங்கள். 5வது கேள்வியிலே உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமான 2 உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமான வேறுபாடுகள் தரப்பட்டிருக்கின்றது. அதில் பொருத்தமற்ற வேறுபாடு என்று கேட்கார். அப்படின்னா உங்களுக்கு விளங்கணும், 5 விடைகளையும் 4 பொருத்தமானது இருக்கும், பொருத்தம் இல்லாதது என்று நீங்க தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் விளங்க வேண்டும், கேள்விகளில் வருகின்ற போது பொருத்தம் இல்லாதது பொருத்தமானது எது என்று கேட்கலாம். அது பொருத்தமானது எது என்று சொல்லி நீங்கள் விளங்கி அங்க கேள்விகளை அணுகின்ற போது பொருத்தமில்லாத எது என்று கேள்வி வருகின்ற போது அதிலே நீங்கள் பொருத்தமான தம்பளங்குவீர்கள். அவ கேள்விகள் பொருத்தமானது, பொருத்தமற்றது, உள்ளடங்குவது, உள்ளடங்காதது, இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். ஆக வினாவை நீங்கள் விளங்க வேண்டும், என்ன வினா சொல்லப்படுகின்றது என்பது அதுவும் கவனமாக இருக்கும். அதுவும் எம்சிக்கு பொறுத்தளவில் அது ஒரு தெரிவு விடைதான் இருக்கும், ஒன்றுதான் மிக பொருத்தமான இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த ஒன்றையும் தெரிவு செய்வதற்கு நீங்கள் மிகவும் அவதானமாக வினாக்களை முதல் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒவ்வொரு வினாவுக்கும் ஆக குறைந்த நிமிடங்கள் உங்களுக்கு தெரியும், 2.5 நிமிடம். ஒரு வினாவுக்கு நீங்கள் 2.5 நிமிடம் தான் செலவழிக்கணும். அவர் 2.5 நிமிடம் சொல்ல 50 வினாக்களுக்கும் நீங்கள் 2 மணித்தியாலும் 50 வினாக்களுக்கும் 120 நிமிடங்கள் 2 மணித்தியாலும் செலவழிக்கணும். ஆகவே 2 மணித்தியாலத்துக்கும் அந்த 50 வினாக்களை தெரிவு செய்வதாக இருந்தால் ஒவ்வொரு வினாவுக்கும் ஆக கூடியது 2.5 நிமிடம் தான். அதை விட நீங்க கூட செலவழிக்க இயலாது. ஒவ்வொரு வினாவும் தெளிவாக முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில நீங்கள் இந்த 5வது கேள்வியை பார்க்கின்ற போது கொஞ்சம் ஒயிட் போர்டை கவனிங்க. நான் அந்த 5வது கேள்வியை வாசிப்பதற்கு முதல் அது சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கம் ஒன்றை தருகின்றேன். அதாவது உற்பத்தி சாத்திய வலையில் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான உற்பத்தி சாத்திய வலை. உற்பத்தி சாத்திய வலை என்பது உங்களுக்கு தெரியும், 2 பொருட்கள், இது Y பொருள், இது X பொருள், 2 பொருட்கள் தரப்படும். அந்த 2 பொருட்களையும் கொண்டு குறித்த ஒரு தொழில்நுட்பத்தின் கீழ் தரப்பட்ட வளங்களை முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தணும். 2 பொருட்களுக்கும். உங்களுக்கு ஒரு நாட்டில் 1000 ஊழியர்கள் இருக்கின்றால் 1000 ஊழியர்களையும் பயன்படுத்தணும், அதுவும் திறமையாக பயன்படுத்தணும். அந்த 1000 ஊழியர்களையும் முழுமையாக பயன்படுத்துவதோடு திறமையாகவும் பயன்படுத்தி பூரண உற்பத்தியுடன் உற்பத்தி வினைத்திறனை கொண்டதாக. அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையில ஒரு புள்ளிகள் இருக்கும், இதெல்லாம் வினைத்திறன் புள்ளிகள். இதான் வினைத்திறன், உற்பத்தி வினைத்திறன் என்று சொல்லுது. உற்பத்தி வினைத்திறன், உற்பத்தி சாத்திய வலையில காணப்படுகின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் புள்ளிகள். இந்த உற்பத்தி வினைத்திறன் புள்ளிகளை தொடுத்து வரைகிற கோடுதான் உற்பத்தி சாத்திய வலை. அந்த வலை 3 வடிவங்களை கொண்டிருக்கும். ஆனா நடைமுறைக்கு சாத்தியமானது சாத்தியமற்றது என்ற வகையில 2 தான் நமக்கு வலையாக கருதப்படும்.
அதுல ஒன்று இவ்வாறான வடிவத்தை கொண்ட உற்பத்தி சாத்திய வலை. சில உற்பத்தி தானத்துக்கு குழிவு வடிவமுடைய உற்பத்தி சாத்திய வலை, இதான் உற்பத்தி தானம். இதுக்கு குழிவு வடிவம். இன்னொன்று இருக்கின்றது நேர்கோட்டு வடிவம். ஏன் நான் இந்த ரெண்டையும் கூறுகின்றேன் என்றால், இதுல வைப்பொருள், இதுல எக்ஸ் பொருள். ஏன் கூறுகின்றால், இந்த உற்பத்தி சாத்திய வலை நடைமுறைக்கு சாத்தியமானது, இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அப்ப இது ரெண்டும் தான் நடைமுறைக்கு சாத்தியமானது சாத்தியமற்ற வலையாக கருதப்படும். அவன் கேட்க அந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள்ல உள்ளடங்காது. இப்ப நான் வேறுபடுத்த போறேன். அப்ப நீங்க வேறுபடுத்தக்குள்ள நான் முக்கியமான 3 விடயங்கள் செல்லுவேன். அந்த 3 விடயங்களை நீங்க முதல் கன்சிடர் பண்ணினாதான் இதுல வேறுபாடுகள் வழங்கிக் கொள்ளலாம். முதலாவது வரைவிலக்கணம். இது ரெண்டுக்கும் உரிய வரைவிலக்கணம். அந்த வரைவிலக்கணத்திலே வரும் இது உற்பத்தி தானத்துக்கு குழிவு வடிவம், இது உற்பத்தி தானத்துக்கு அல்லது பொதுவாக நேர்கோட்டு வடிவம் என்று சொல்லப்படும். அமைய செலவு இதில் அதிகரிச்சு போகும், இல்லை அமைய செலவு குறைஞ்சு போகும் என்று சொல்லி வரைவிலக்கணத்தில் வரும். வரைவிலக்கணத்தில் இந்த வடிவத்தை சொல்லப்படும், இது அமைய செலவு சொல்லப்படும். அப்போ அதிலே வேறுபாடு வந்துடும். அப்போ முதலாவது நீங்க வேறுபடுத்தக்கூட வரைவிலக்கணம் வேறுபடுத்தப்படும். இரண்டாவது வேறுபாடு சொல்லக்கூட இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையாடி சொல்லணும். அப்ப நடைமுறை சாத்தியம், நடைமுறை சாத்தியம். மூணாவது வேறுபாடு என்ன சொல்லணும் சொன்னால், இந்த 2 உற்பத்தி சாத்திய வளையும் தீர்மானிக்கின்ற காரணங்கள், அதாவது இந்த 2 உற்பத்தி சாத்திய வளையும் தோன்றதுக்குரிய காரணங்கள், இவ்வாறான காரணங்கள். இந்த 3 காரணங்களையும் கொண்டு, இந்த 3 விடயங்களையும் கொண்டு நீங்க இந்த உற்பத்தி சாத்திய வளையம் வேறுபடுத்தலாம். இப்ப காரணங்கள்ல 3 காரணங்களை பிரதானமாக நீங்க எடுக்கலாம். ஒரு காரணம் பலங்கள்ல பதிலீட்டு தன்மை, பதிலீட்டு தன்மை அத ஒரு காரணமாக செல்லலாம். அடுத்தது உற்பத்தி வினைத்திறன், உற்பத்தி வினைத்திறன். அடுத்தது தொழில்நுட்பம். இந்த 3 காரணங்களையும் வச்சு நீங்க வேறுபடுத்தலாம். அப்ப இதுல 3, இதுல 4, இதுல 2 வந்துடும். கிட்டத்தட்ட 6 வேறுபாடு நீங்க சொல்லலாம். அப்ப நான் 4வது வேறுபாட்டை சொல்ல கவனிச்சு கொடுங்க. இதுல வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும். உற்பத்தி சாத்திய வலையில குறித்த ஒரு பொருளை படிப்படியாக அதிகரித்து செல்வது, சமாலைகளாக படிப்படி அதிகரித்து செல்வது, விளக்கப்படுகிற மத்திய பொருளின் அளவானது, அதாவது அமைய செலவானது தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும். அது வரைவிலக்கணம். இங்க அந்த வரைவிலக்கணத்தை எப்படி மாற்ற குறையல், தொடர்ச்சியாக படிப்படியாக குறைந்து செல்ல, அதாவது இழக்கப்படுகின்ற அளவு ஒரே அளவு இருக்கும். அப்ப அது ஒரு வேறுபாடா கருதலாம். அப்ப இந்த இடத்துல அமைய செலவு அதிகரித்து செல்லும். நான் தொட்டு காட்டுறேன். இவருக்கு ஒரு அமைய செலவு அதிகரித்து செல்லும், இவருக்கு அமைய செலவு மாற மாட்டான், மாறாது அமைய செலவு. அப்ப 2 வேறுபாடு வந்துட்டு. அடுத்தது 3வது, இது நடைமுறைக்கு சாத்தியமானது, இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஏன் இது சாத்தியமானது, ஏன் சாத்தியமற்றது சொன்னா இந்த காரணம் தான். இந்த காரணம் வழங்கினா இது சாத்தியமா இல்லையான்னு சொல்லுவேன். அப்ப காரணங்களை சொல்ல கவனிச்சு கொடுங்க. இது வளங்கள் பூரண பதிலீட்டை கொண்டு அதிர்த்தல். வளங்களுக்கு பூரண பதிலீடு இல்லாட்டி தான் இந்த உற்பத்தி சாத்தியோட இருக்கும். இது வளங்கள் பூரண பதிலீட்டை கொண்டிருத்தல். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வளங்களும் பதிலீடுகள் இருக்கு, ஆனா பூரணமான பதிலீடு அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற 2 பிரதேசங்கள் உள்ள நில வளங்களை எடுத்தால் அது பூரணமான பதிலீடு உள்ள வளம் இருக்காது. ஏண்டா உதாரணத்துக்கு நான் நினைக்கின்ற இந்த முகவலையிலே இலங்கையிலே இருக்கின்ற அதிகமான ஊர் மாணவர்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த பகுதியிலே இருக்கின்ற 2 ஊர்களை வைத்துக்கொண்டு நான் இந்த உதாரணத்தை வழங்கப்படுத்துகிறேன். நான் அக்கரைப்பற்று என்பதால் அக்கரைப்பற்றிலே உள்ள நிலம் வயல் நிலம் இருக்கின்றது. அதே போல இந்த ஒரு ஒலிவில் பிரதேசத்திலே இருக்கின்ற வளங்கள் நிலவளம் இருக்கின்றது, வேளாண்மை செய்கின்ற நிலவளம். இது 2ம் ஒரே விளைச்சலை தருகின்ற நிலங்கள் அல்ல, ஒரே விளைச்சலை தராது. அதே போல அக்கரைப்பற்றிலே இருக்கின்ற ஒரு வளத்திலே கரும்பை நெல்லையும் நீங்கள் செய்தால் கரும்பினுடைய அதே விளைச்சலை நெல்லில் தராது. அதே மாதிரி நெல்லினுடைய அதே விளைச்சலை கரும்பில் தராது. அதனால நான் சொல்லார், இது வளங்கள் பூரணமான பதிலீடு என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்றார். அதே விளைச்சலை தர வேண்டும். அதனால அவர் சொல்றார், இந்த உற்பத்தி சாத்திய வளை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. காரணம் என்னடா, இதர வளங்கள் பூரண பதிலீட்டை கொண்டிருந்தா தனி இப்படி வேறு உற்பத்தி சாத்திய வளை அது சாத்தியம் இல்லை. ஆனா உண்மையாக உலகத்தில் இருக்கிற வளங்கள் எல்லாம் பதிலீடு இருக்கின்றது, பூர்ணமான பதிலீடு இல்லை.
அப்ப இதை சொல்லலாம் இது பூரண பதிலீட்டை கொண்டுராது அப்படின்னா பதிலீடு இருக்கு, பூரண பதிலீடு இல்லை. அது ஒரு காரணம். அடுத்தது உற்பத்தி, இதுல வினைத்திறன் வேறுபடுத்தப்படும். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளையும் வினைத்திறன்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு பொருளை வினைத்திறன், ஆனா வித்தியாசமான வினைத்திறன்கள் இருக்கும். ஒரே வகையான வினைத்திறன் இருக்க மாட்டா உலகத்திலே. கரும்புல இருக்கிற அதே வினைத்திறன் நெல்லில் இருக்காது, நெல்லில் உள்ள அதே வினைத்திறன் கரும்பில் தராது. ஆக வினைத்திறன் வேறுபாடுடையது. இவர் சொல்றார் சமமான வினைத்திறன், சமமான வினைத்திறன். தொழில்நுட்பத்தை சொல்லார் வேறுபடுத்தப்பட்ட தொழில்நுட்பம், இதை சொல்லார் சமமான தொழில்நுட்பம். எனவே தொழில்நுட்பம் சமனானது, உற்பத்தி வினைத்திறன் சமனானது, பூரண பதிலீடு என்பது இவைகள் அனைத்தும் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. சோ இந்த கேள்வி பாட்டூல வருமாக இருந்தால் உற்பத்தி சாத்தியவளை, இந்த உற்பத்தி சாத்தியவளையே நடைமுறைக்கு சாத்தியம் என்று கேட்டார் என்றார், நீங்கள் அழகாக இந்த 3 காரணங்களையும் சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தலாம். அது ஒரு எம்சிக்கு கேள்வியில அதிகமான பகுதி 2க்குரிய வினாக்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளலாம். இவ்வளவு நான் சொல்லுகின்றேன் வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு சொல்வார்கள், அது ஒரு பலமான வேறுபாடு அல்ல, பலமான வேறுபாடு அல்ல. உதாரணத்துக்கு சொல்வார்கள், இதுக்கு குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அல்லது அளவு திட்ட விளைவு தொழிற்படும், இதுக்கு மாறா அளவு திட்ட விளைவு தொழிற்படும் என்று ஒரு வேறுபாடு சொல்வார்கள். ஒரு பலமான வேறுபாடு அல்ல, இருந்தாலும் இது ஒரு வேறுபாடாக நீங்க கருதலாம். இது குறைந்து செல்லும் எல்லை விளைவு அல்லது குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவுக்கு உட்பட்டது, இது மாற அளவு திட்ட விளைவுக்கு உட்பட்டு ஒரு விடையை நீங்க சொல்லலாம். இதெல்லாம் வேறுபாடாக கருதப்படும். உங்கள்கிட்ட தந்திருக்கின்ற கேள்வி கொஞ்சம் ஸ்லைட்டை கவனித்துக் கொள்ளுங்கள், ஸ்லைட்டை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட தரப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த 2 அதாவது நேர்கோட்டு வடிவமுடையதுக்கும் குளிர் வடிவமுடைய உற்பத்தி சாத்திய வளைக்க முடியாத வேறுபாடுகளில் உள்ளடங்காது, வேறுபாடுகளில் உள்ளடங்காது என்பதுதான் கேள்வி. அந்த வகையில நீங்க 1வது விடையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரினத்தன்மையற்ற வளங்கள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படல், இதை சில ஓரினத்தன்மை வாய்ந்த, அதான் நான் உங்களுக்கு சொல்லேன். பூரண பதிலீடு இல்லை, அதான் ஓரினத்தன்மையற்றது, இது ஓரினத்தன்மையற்றது, ஓரினத்தன்மை வாய்ந்தது. அது வெறும் அது சரியானது. உங்கள்கிட்ட கேட்டது பிழையானதான் கேட்டிக்கார், அடங்காதது கேட்டிக்கார். 2வது சொல்ல சமமற்ற தொழில்நுட்பம், இதுக்கு சமமற்ற தொழில்நுட்பம், ஓகே, இதுக்கு சமமற்ற தொழில்நுட்பம், இதுக்கு சமமான தொழில்நுட்பம். அப்ப குழிவு வடிவமுடையதுக்கு சமமற்ற தொழில்நுட்பம், நேர்கோட்டு வடிவமுடையதுக்கு சமமான தொழில்நுட்பம். உற்பத்தி திறன் வேறுபாடு, இதுல சமமான உற்பத்தி திறன். இந்த வகையில நீங்க வருகின்ற போது 1வது விடை, 2வது விடை, 3வது விடை, அடுத்த 4வது விடையை கொஞ்சம் கவனிச்சுக் கொள்ளுங்கள். குறைந்து செல்லும் எல்லை விளை விதி அது ஓகே, ஆனா அடுத்த சொல்ல மாறும் அளவு திட்ட விளை விதி, அதான இடத்துல நீங்க நுணுக்கமா விளங்க வேண்டிய விஷயம். மாற அளவு திட்ட விளை விதி, அவரது அளவு திட்ட விளை மாறும் என்று சொன்னதால அந்த விடை தான் இதுக்கு பொருத்தமற்றதாக கருதப்படும். உங்கள்கிட்ட கேட்டது பொருத்தமற்றதான். எனவே 5வது வினாவுக்கு 4வது தெரிவு விடைதான் விடையாக கருதப்படும். அடுத்தது 6வது கேள்வி. அந்த ஸ்லைட்டை பார்த்துக் கொள்ளுங்க. போட்டி சந்தை ஒன்றின் தேங்காய்க்கான கேள்வி நம்பர் சமன்பாடு வருமாறு. ஸ்லைட்டை கொஞ்சம் அவதானிங்க. அதுல கேள்வி சமன்பாடு ஒன்று தந்திருக்கிறார். QD சமன் 120/5p. நிரம்பல் சமன்பாடு தந்திருக்கின்றார். QS சமன் 160/15p. அப்ப 2 சமன்பாடு தந்திருக்கின்றார். கேள்வி என்னன்னு சொன்னால், 80 அலகுக்கு மிகை கேள்வி நிலவ வேண்டுமாயின் தேங்காய்க்கான சந்தை விலையானது சமநிலை விலையிலிருந்து எவ்வளவு ரூபாவால் வீழ்ச்சி அடைய வேண்டும். இந்த இடத்துல நீங்க வைட் போர்டு கொஞ்சம் அவதானிங்க. QD சமன் 120/5p, QS சமன் 160/15p. உங்களை தரப்பட்ட கேள்வி. இல்ல கேள்வி என்ன சொன்னால், 50 அலகுகளுக்கு மிகை கேள்வி வரலாம். ஈடி 80 அலகுகளுக்கு வாரண்டி சொன்னா விலை எவ்வளவால் குறைய வேண்டும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கணும். சந்தை சமநிலையில மிகை கேள்வி மிகை நிரம்பல காணப்படாது. மிகை கேள்வி மிகை நிரம்பல சந்தை சமநிலை 0 இருக்கும். எனவே மிகை கேள்வி ஒன்று வருவதாக இருந்தால் அந்த விலை சமநிலை விலையிலிருந்து குறைக்கப்பட வேண்டும். சமநிலை விலையிலிருந்து விலை குறைகின்ற போதுதான் கேள்வி கூடிய நிரம்பல் குறையும். அந்த இடத்துல மிகை கேள்வி வரும். விலை அதிகரித்தால் மிகை நிரம்பல் வரும்.
இப்ப விலையை நீங்க ஒரு ரூபா கூட்டினால் அல்லது ஒரு ரூபாவில் அதிகரித்தால் அங்க மிகை நிரம்பல் எவ்வளவு வரும் என்று சொல்லி நீங்க கணிப்பிட்டுக் கொள்ளலாம். அதே போல ஒரு ரூபா குறைந்தால் மிகை கேள்வி எவ்வளவு வரும் என்பதை நீங்கள் கணித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வழங்கணும் எண்பதாளர்களுக்கு மிகை கேள்வி வரண்டா. இது ஒரு எம்சிக்யூ கேள்வி. நான் எம்சிக்யூ ஏன் உங்களுக்கு தெரிவு செய்தென்றால் எம்சிக்யூல சில மாணவர்கள் 2.5 நிமிடம், அதாவது ஆகக்கூடிய 2.5 நிமிடம், 2.5 நிமிடத்துக்குள்ள செய்ய வேண்டிய சில கேள்விகளை 5-6 நிமிஷம் எடுத்து செஞ்சுக்கிருப்பாங்க. ஆனா சரியாகவும் பெறாது. அதால இந்த கேள்விக்கு மாணவர் என்ன செய்வாங்கன்னு மிகை கேள்வி என்பது பார்க்கறதுக்கு இந்த கேள்வி தொகையிலிருந்து இந்த நிரம்பல் தொகையை கழிச்சு மிகை கேள்வி எடுப்பாங்க. மிகை கேள்வி சமன்பாடு எடுத்து அந்த மிகை கேள்வி சமன்பாட்டில் மிகை கேள்விக்கு 80 போட்டு விலையை காண்பாங்க. விலை வரும். சில டைம்ல இந்த சகல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் விடையும் பிழைத்து போயிடும். அதால மிக இலகுவாக செய்யறதுக்குரிய ஒரு முறை ஒன்றை நான் தருகின்றேன். அதாவது இதை ஒரு 30 செகண்டுக்குள்ள, ஒரு அரை நிமிடத்துக்குள்ள செய்யக்கூடிய ஒரு கேள்வி. எவ்வாறு சொன்னால் இந்த 5p இந்த 15p எதை குறிக்கின்றன விளங்கணும். இந்த -5 என்ன, இந்த +15 என்னங்கிறது விளங்கணும். இந்த -5 என்பது என்னன்னு சொன்னால் விலை 1 ரூபாய் குறைந்தால் கேள்வித்தொகை 5 அலகுகளால் அதிகரிக்கும். அதான் இதுல கருத்து. விலை 1 ரூபாய் குறைஞ்சா கேள்வித்தொகை 5 அலகு அதிகரிக்கும். விலை 1 ரூபாய் குறைஞ்சா கேள்வித்தொகை 5 அலகு கூடும். அதே டைம்ல விலை 1 ரூபாய் குறைஞ்சா நிரம்பல் தொகை 15 அலகு குறையும். ஏன்னா கேள்வி விதி ஆப்போசிட்டா நடக்கும், நிரம்பல் விதி பாசிட்டிவ்ல நடக்கிறதால நிரம்பல் விதியின் பிரகாரம் விலை குறைந்தால் நிரம்பல் தொகையும் குறையும். ஆனா கேள்வி விதி விலை குறைந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கும். எனவே விலை 1 ரூபாய் குறைஞ்சா கேள்வித்தொகை 5 அலகால் அதிகரிக்கும். அப்ப இவ்விடத்துல இருந்து ஒரு 5 அலகு அதிகரிக்கும். இது 5. நிரம்பல் தொகை என்ன செய்ய முடிச்சுன்னா 15 அளவு குறையும். இதுல இருந்து 15 அளவு குறையும். அப்ப இது வேறு இது குறையுது. இதனுடைய மொத்த நீளம் 20. ஆக நீங்க வழங்கலாம் 1 ரூபாய் குறைந்தால் கேள்வித்தொகை நிரம்பல் தொகையும் சேர்ந்து 20 அலகு மாறும். அதான் மிகை கேள்வி. 1 ரூபாய்க்குரிய மிகை கேள்வி. 1 ரூபாய் குறைஞ்சா வர மிகை கேள்வி. அப்ப 20 அலகு குறையும். எனவே 80 அலகுகள் மிகை கேள்வி வாரண்டா எவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்கும்ங்கிறதான் கேள்வி. 80 20 பிரிச்சு இருந்துச்சுன்னா 4 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கும். 4 ரூபாய் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நோமலா நீங்க விலை கொள்ளலாம். 4 ரூபாய் விலை குறைஞ்சா இது 20 அளவு கூடும். 1 ரூபாய் 5ங்கிறது அது 15 60 அலகு குறையும். அப்ப ரெண்டும் சேர்ந்து 80 அலகு மிகை கேள்வி ஏற்படுத்தும். இது சும்மா நோமலா இது நீங்க விளங்கினா நான் 10 செகண்டுக்குள்ள விட எடுக்கலாம். 15 5 20 80 20 வச்சா நான் இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறேன்? ஒரு 10-15 செகண்டுக்குள்ள செய்யற கேள்வி. அப்ப இதை நீங்க 2 நிமிடத்துக்கு மேல எடுத்து செய்யாமல் இருக்கு. இப்படியான சில நுணுக்கமான கேள்விகளை நீங்க செய்யறதுக்குரிய ஒரு விளக்கமாக தான் நான் இந்த எம்சிக்கு உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். அந்த வகையில நான் 6ஆம் கேள்விக்குரிய விடை 2வது விடையாக கருதப்படும் 4 ரூபாய்ங்கிற விடையை நீங்க கருத்தில் எடுத்தா சரி. 4 ரூபாய் குறைஞ்சா மிகை கேள்வி 80 அலகு வரும். 4 ரூபாய் கூடினா 80 அலகு மிகை நிரம்பல் வரும். அடுத்தது 7வது கேள்வி, வயல் ஒன்றின் மாற்று உள்ளீடு சந்தர்ப்பங்களின் உழைப்புகள் வருமாறு. ஒரு வயலினுடைய மாற்று உள்ளீடு சந்தர்ப்பங்கள் தான் உழைப்புகள். ஏங்கிற உழைப்பை பயன்படுத்தினா 20,000 ரூபாய் கிடைக்கும். பிங்கிற பாவனை, ஏங்கிற பாவனைக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். பிங்கிற பாவனைக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். சிங்கிற பாவனை 18,000 ரூபாய் கிடைக்கும். இப்ப இதுல கேட்கார் மாற்று உழைப்பு, ஒயிட் போர்டை கொஞ்சம் அவதானிங்க. மாற்று உழைப்பு, அடுத்த பொருளியல் வாடகை ரெண்டையும் கேட்கார். மாற்று உழைப்பு என்ன, பொருளியல் வாடகை என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். மாற்று உழைப்பு என்பது அமையச்செலவு. அதாவது ஒரு ஊழியம் தான் செய்கின்ற வேலையில தொடர்ந்து ஈடுபாடுமாக இருந்தால் அவர் ஆக குறைஞ்ச தனக்கு இவ்வளவு காசு கிடைக்கணும் யோசிப்பார். கட்டணம் கிடைக்கணும். தன்னுடைய உழைப்பை தன் தொழிலை பயன்படுத்தினா தனக்கு இவ்வளவு ஆக குறைஞ்சது கிடைக்கணும் யோசிப்பார். அப்படி கிடைக்கிற நர்வார தொழிலுக்கு மாறி போகலாம். அதான் மாற்று உழைப்புன்னு சொல்ல. அப்ப வேற ஒரு தொழிலை இழந்து தான் இந்த வேலையில இருக்க போறாரு. அப்ப அமையச்செலவு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். அமையச்செலவுங்கிறது என்ன? அடுத்த மிகச்சிறந்த தெரிவின் பெருமதி. அப்ப தெரிவு செஞ்ச அடுத்த மிகச்சிறந்த தெரிவு என்ன? அடுத்த மிகச்சிறந்த இதுல சி 20,000 அடுத்தது
18,500. அப்ப ஏன் வந்து எதிர்பார்க்கிற குறைஞ்ச கட்டணம் 18,500. அவர் 18,500 எதிர்பார்த்து தான் இந்த தொழில ஈடுபடுறார். ஆனா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 20,000 கிடைக்குது. அப்ப 18,500 மாற்று உழைப்பு மேலதிகம் 1,500 உழைக்கிறதால பொருளியல் வாடகை 1,500 மேலதிகம் உழைக்கிறது. மாற்று உழைப்பு என்பது அடுத்த மிகச்சிறந்த தெரிவின் பெறுமதி. அப்ப 20,000 அடுத்த மிகச்சிறந்த தெரிவின் பெறுமதி 18,500. அது மாற்று உழைப்பாக கருதப்படும். அவர் உழைக்கார், அவருக்கு கிடைக்கிற வருமானம் மொத்த வருமானம் 20,000. 20,000 ரெண்டு உடையும் 18,500 ஆண்டும் 1,500 ஆண்டும் உடையும். இது மாற்று உழைப்பாகும். இது பொருளியல் வாடகை உடையும். பொருளியல் வாடகை சொன்னா தான் எதிர்பார்த்த கட்டணத்துக்கு மேலதிகமாக போடுறேன், 1,500 மேலதிகமாக போடுறேன். இதுதான் பொருளியல் வாடகை. சில ஊழியர்களுக்கு உழைக்கிற எல்லாம் பொருளியல் வாடகை இருக்கும். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் இருப்பார். ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் நடிகர். அவர் ஒரு படம் நடிக்கிறேன்டா தனக்கு இவ்வளவு கிடைக்கணும் எதிர்பார்க்கலாம். ஆனா வேற தொழிலுக்கு போகல. திராடி நான் வேற தொழில் போய்த்துறேன் அவர் சொல்லல. ஏனென்றா அவருக்கு அந்த தொழில் மட்டும்தான் தெரியும். எனவே அவர் உழைக்கிற எல்லாம் பொருளியல் வாடகை. அவர் உழைக்கிற எல்லாம் மேலதிகம் தான். அவருக்கு மாற்று உழைப்பு இல்லை. அப்படியான சில வளங்களும் இருக்கின்றது. அதே போல பூரணமான மாற்று பயன்பாடுள்ள சில வளங்களும் இருக்கின்றது. இப்போ ஒரு ஊழியம் இருக்கு, நிறைய தொழில் தெரியும். நிறைய தொழில் தெரிய மாட்டாங்க, எண்ணில் அடங்காத தொழில் தெரியும். அப்போ அவருக்கு உழைக்கிற எல்லாம் மாற்று உழைப்பு இருக்கும். அப்ப அந்த வகையில இந்த 18,500 1,500 என்ற விடையை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது 2வதுல காணப்படுகிறது. அடுத்தது 8வது கேள்வியை கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. குறித்த பொருளின் சாதாரண கேள்வி கோடு QD சமன் 200/4p. இதை நீங்க கொஞ்சம் அந்த வைப்போட கொஞ்சம் அவதானிங்க. QD சமன் 200/4p. அப்போ இது ஒரு சாதாரண கேள்விச்சான், ஒரு சாதாரண கேள்விக்கோடுக்குரிய சமன்பாடு. சாதாரண கேள்விக்கோடு என்பது இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். இதெல்லாம் சாதாரண கேள்விக்கோடுகள் தான். அது ஒன்று குறைஞ்ச கேள்வி நிகழ்ச்சியாகவோ அல்லது ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சி கோடாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு அது சொல்ல இயலாது. சாதாரண கேள்விக்கோடு அது ஒன்று கூடியாகவும் இருக்கலாம், குறைஞ்சாகவும் இருக்கலாம். அப்ப இது ஒன்றுக்கு குறைஞ்சதானுங்கிற முடிவை நீங்க எடுக்கக்கூடாது, ஒன்றுக்கு கூடியதான் என்ற முடிவையுமே எடுக்க இயலாது. ஆனா இந்த சமன்பாட்டில இருந்து அவர் சொல்லார், இந்த பொருள்ல விலை இப்படியான கேள்வி சமன்பாடுள்ள இந்த பொருள்ல விலை ஒரு குறித்த அதிகரிப்பு ஒன்று ஏற்படுது. அப்படி அதிகரிப்பு ஏற்பட்டா என்ன நடக்கும் கேட்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கிராஃப்ல இதை சொல்லலாம். இவரத்துல இருக்கு, இவரத்துல அந்த பொருள்ல விலை இருக்கணும் வைப்போம். இப்ப இந்த பொருள்ல விலை சற்று அதிகரிச்சிருக்கு, இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. P1 இருந்து P2 ஆக அதிகரிச்சு, இது Q1 இருந்து Q2 ஆக குறைஞ்சிருக்கணும் வைப்போம். இவ்வளவு அதிகரிப்பு, இவ்வளவு அதிகரிப்பாரு நடந்த விடையுங்கள், இவ்வளவு அதிகரிப்பு நடந்துருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னா, இதுல இருந்து நீங்க என்ன வழங்குறீங்க கேட்க. அப்ப நீங்க அந்த உங்களோட ஸ்லைட்ல இருக்கிற விடைகளை பார்த்து கொடுங்க. ஸ்லைட்டை கொஞ்சம் அவதானிங்க. ஓலா சொல்லார் கேள்வி தொகையானது மிகவும் பாரிய அளவில் குறைவடையும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒன்றோ கூடியதா ஒன்றோ குறைஞ்சானு நம்மளால சொல்ல இயலாது. ஆகவே அந்த விடையை நீங்க டெபினிட்டியாக தான் விட சொல்லியும் அணுகலாம். இப்ப இந்த விட பாரிய அளவில் குறைவிட மாட்டோம், ஒன்றோ கூடிய கேள்வி நிகழ்ச்சி. அப்ப ஒன்றோ கூடிய கேள்வி நிகழ்ச்சி சொல்லி நீங்க முடிவெடுக்க இயலாது, அந்த விட வராது. 2வது விற்பனையோட வருமானம் மிகவும் பாரிய அளவில் குறையும். அப்ப விற்பனையோட வருமானம் பாரிய அளவில் குறையண்டா அது ஒன்றோ கூடிய கேள்வி நிகழ்ச்சி. விலை கூடினா விற்பனையோட வருமானம் குறையுது சொன்னால் ஒன்று கூடிய நிகழ்ச்சி. அப்ப ஒன்று கூடிய கேள்வி நிகழ்ச்சி சொல்லி முடிவெடுக்கலாம், அந்த விடையும் வராது. அடுத்த விடை சொல்றார், நுகர்வோருக்கு கிடைக்கிற நன்மைகள் பாறைகளை அதிகரிக்கக்கூடிய நுகர்வோருக்கு கிடைக்கிற நன்மை பாறைகள் அதிகரிக்குமா. விலை கூட கூட நுகர்வோருக்கு நன்மை அதிகரிக்க மாட்டா, நுகர்வோர நன்மை குறையும் விலை கூடினா. நுகர்வோர நன்மை என்பது நுகர்வோர் மிகை. சந்தை பரிமாற்றத்தில் சந்தையில அந்த பொருளால நுகர்வோருக்கு கிடைக்கிற நன்மை சந்தை பரிமாற்றத்தின் மூலம் அந்த நன்மை விலை குறைஞ்சாத்தான் அவருக்கு நன்மை கூடும். அவன் விலை கூடுறதால நன்மை குறையும், எனவே அந்த விடையும் வராது. அடுத்த சொல்லார், உற்பத்தி நிறுவனம் தனது எளிமை அதிகரிப்புக்கு வழிவகக்கூடியது. உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய எளிமை அதிகரிப்பதாக இருந்தால் இது ஒன்று குறைஞ்ச கேள்வி நோடிச்சுடைய பொருள் அறிக்கணும். அப்பா உற்பத்தியோட வருமானம் அதிகரிக்கும். அப்ப அதுவும் தெரியும் நம்மளுக்கு, இது ஒன்று குறைஞ்ச முடிவும் எடுக்க இயலாது. அவ 5வது விடையை பார்த்தீங்கன்னா நுகர்வோர் இழப்பில் கவனம் செலுத்தக்கூடிய உயர்விடுத்தல். அதாவது அந்த விடை இருக்கிறேன், நுகர்வோருடைய மிகை குறையுது.
ஒரு இழப்பை சந்திக்காது. எனவே அந்த 5வது தெரிவுடைய நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது 9வது கேள்வி. இந்த 9வது கேள்விக்கு கொஞ்சம் இதை விளங்கினா ஒரு 15 செகண்டுக்குள்ள அல்லது 20 செகண்டுக்குள்ள விட எடுக்கலாம். இந்த ஒரு முறை இருக்கின்றதுக்கு, அதாவது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. இன்னொரு முறை இருக்கின்றது, நான் நினைக்கிறேன் நீங்கள் தெரிவு செய்த விட எழுப்ப. உதாரணத்துக்கு கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு போட்டு சந்தை சமநிலை எடுத்து பிறகு நிரம்பல் சமன்பாட்டை மானியத்துக்கு பின்னர் மாற்றி அதை கூட கேள்வி சமன்பாட்டில் போட்டு இப்படி எடுத்துக்கு வரதுக்கு நான் நினைக்கிறேன் குறைஞ்சது கடும் ஒரு மீத்திரனான மாணவனுக்காவது ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும். எல்லாரும் மீத்திரனிலே 5% மாணவன் அப்படி இருந்த மாதிரி 95% மாணவன் நிலைமையும் இல்லை. சிலருக்கு 10 நிமிஷம் தேவைப்படும், சிலருக்கு விடையே வராது, சிலருக்கு ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் 6 நிமிஷம். ஆகவே இதை மிக மிக நுணுக்கமாக இதை குயிக்காக விட எடுக்கிறதுக்குரிய ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்டை வழங்கினே இல்லைன்னா சரி, எம்சிக்கு செய்யறதுக்கு அவ்வாறான குயிக் மெத்தடுகளை பயன்படுத்தணும். அப்ப அந்த குயிக் மெத்தட் என்னன்னா, அவர் சொல்றார் ஒரு பட்டியலை தந்து விட்டு, அந்த பட்டியல் நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். அந்த பட்டியலை தந்து விட்டு சொல்றார் எச்பான உற்பத்தியாளருக்கு 20 மானியம் அறிமுகம் செய்யப்படுதான். அப்ப 20 மானியம் அறிமுகம் செய்யப்படுறது புதிய சமையல் விலை கேட்காரு. அப்ப சில பிள்ளைகள் என்ன செய்வாருண்டா, இவ 20 மானியம் வழங்கித்தானே, அப்ப ஏற்கனவே சமையல் விலை 60 ரூபா, அப்ப 20 ரூபா குறைச்சா 40 ரூபா, சில ஆட்களுக்கு 40 ரூபா விட வந்துடும். அப்ப 5வது விட மார்க் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறதில்லை. மானியம் என்பது நல்லா விலை கொள்ளுங்க, இது ஒரு பூச்சிய கேளி நோட்சியுடைய பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு விட சரியா வரும், 40 ரூபா வரும். ஏன்னா பூச்சிய கேளி நோட்சியுடைய பொருளுக்கு மானியம் வழங்கினா மானியத்தின் அளவாக விலை குறையும். இது பூச்சிய கேளி நோட்சியுடைய பொருள் இல்லை, இது சாதாரணமான கேளி நிரம்ப நோட்சிக்குரிய பட்டியல் தந்திருக்காங்க. ஆகவே சாதாரணமான கேளி கோடங்கிறதால மானியம் வழங்கினா, சாதாரணமான கேள்வி நம்பர் கூடங்கிறதால மானியம் வழங்கினா அளவால விலை குறையாது. அப்ப இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு விளங்கணும் எவ்வளவு விலை குறைஞ்சி எவ்வளவு புதிய சமநிலை விலை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்கணும். அதுக்கு லேசான முறை என்னச்சுன்னா, உங்களோட விலையில ஒவ்வொரு விலையிலையும் 20 ரூபா முதல் குறைக்க வேண்டும். அப்ப 20 ரூபா குறைச்சி என்னச்சுன்னா ஒயிட் போர்டு கொஞ்சம் அவதானியோ. இது விலை 80 70 60 50 40. இது கேள்வித்தொகை, நிரம்பல் தொகை. கேள்வித்தொகை 500 600 700 800 900. நிரம்பல் தொகை 900 800 700 600 500. அப்போ உங்களுக்கு தெரியும், விலை அதிகரிக்கின்ற போது நிரம்பல் தொகை அதிகரிக்கும், கேள்வித்தொகை குறையும். இது கேள்வி விதி, இது நிரம்பல் விதி. ரைட், ஓகே. வந்த வகையில விலையில நீங்க ஒவ்வொரு விலையில 20 ரூபா குறையும். இந்த மானியம் வழங்கினா விலை குறையும், பட்டியல்ல விலை குறையும், விலை குறைஞ்சா புதிய விலை எப்படி வரும்? 80 20 60 50 40 30 20 இப்படி வரும். இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். என்னச்சுன்னா, புதிய அதாவது மானியத்துக்கு பின்னுள்ள விலைய நிரம்பல் தொகையோட சம்பந்தப்படுத்தி எடுக்கணும், மானியத்துக்கு முன்னுள்ள விலையை கேள்வித்தொகையோட சம்பந்தப்படுத்தி எடுக்கணும். எடுத்தா எவ்வளத்துல புதிய சமநிலை விலை என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் வழங்கப்படுத்த கவனிச்சு கொள்வோம். மானியத்துக்கு பின்னர் விலை மானியத்துக்கு பின்னர் விலை 60 ரூபா. 60 ரூபா விலையில நிரம்பல் தொகை 900 இருக்கு. ஆனா பழைய 60 ரூபா விலையில கேள்வித்தொகை 700 இருக்கு. எனவே இது 900, இது 700. அப்ப இந்த இடத்துல சமநிலை வராது. சமநிலை அடிச்சுன்னா கேள்வித்தொகை நிரம்பல் தொகை சமன் அடிக்கும். ஆகவே 60 ரூபா விலை என்பது புதிய சமநிலை விலை 60 ரூபாவில மானியத்துக்கு பின்னர் 60 ரூபாய் என்கின்ற ஒரு விடை வராது. அடுத்த பாருங்க, மானியத்துக்கு பின் சமநிலை விலை 50 ரூபா. மானியத்துக்கு பின் விலை 50 ரூபா. 50 ரூபாயில நிரம்பல் தொகை 800, பழைய விலையில கேள்வித்தொகை 800. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். பாருங்க, புதிய விலை 50 ரூபாவில நிரம்பல் தொகை 800, பழைய விலை 50 ரூபாயில கேள்வித்தொகை 800. ஆகவே இந்த இடத்துல நீங்க வழங்கணும், புதிய விலை 50 ரூபாய் என்பது புதிய சமநிலை விலையாக கருதப்படும், மானியத்துக்கு பின் உள்ள சமநிலை விலையாக கருதப்படும். இது நீங்க நான் வழங்கப்படுத்துறதுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 4 நிமிஷம் எடுத்திருக்கேன். இதை நீங்க விளங்கினா ஒரு 20 செகண்டுக்குள்ள விட எடுக்கலாம். இந்த விளங்கா தன்மையால இப்படியான ட்ரிக்ஸான மெத்தடுகளை தெரியாததால்தான் நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா, கேள்வி சமன்பாடு ஒன்று உருவாக்குறீர்கள், நிரம்ப சமன்பாடு ஒன்று
உருவாக்கி போட்டு மானியத்துக்கு பின் ஒரு நிரம்பர் சமன்பாட்டை திரும்ப உருவாக்கி எடுத்து போறேன். எடுத்துக்காந்து அந்த மானியத்துக்கு பின்னுள்ள நிரம்பர் சமன்பாட்டை மானியத்துக்கு முன்னுள்ள கேலி சமன்பாடு, மானியத்துக்கு முன் பின்னோ கேலி சமன்பாடு பொதுவானது. அந்த கேலி சமன்பாட்டில் நீங்க தொடர்புபடுத்தி சமநிலை விலையை காணுவீங்க. என்ன பொறுத்தளவில் ஒரு மீத்திறனான மாணவனுக்கு ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும். மற்ற ஏரிய மாணவர்களுக்கு அதை விட கூட டைம் தான் செலவழிக்கப்படும். எனக்கு ஆக மேக்சிமம் நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் 2.5 நிமிஷம். நான் இந்த முகவலையிலேயே கூடிய நேரம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த முகநூலூடாக அதிகமான நேரங்களை எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு 10 கேள்வி வரை செய்வோம் என்ற நோக்கத்தோட நான் வந்தேன். இருந்தாலும் 10வது கேள்வி இறுதி கேள்வியாக இந்த இறுதி கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த இடத்துல 50 ரூபாங்கிற விலையை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 9ஆம் கேள்விக்கு. 10ஆம் கேள்வியை கொஞ்சம் அவதானிங்கோ. 10ஆம் கேள்வி ஸ்லைட்டை கொஞ்சம் அவதானிங்கோ. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தேங்காயினுடைய சந்தை கேளிச்சாறு தரப்படுகின்றது. கியூடி சமன் 100/2p. கியூடி சமன் 100/2p. நிரம்பல் சார்பு தரப்படுகின்றது. QS சமன் 2p. இது கேள்வி நிரம்பல் சார்பு. இது கேள்வி என்ன, இந்த பொருளுக்கு அரசாங்கம் ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை ஒன்று விதிக்கின்றது. அப்போ உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலையை விதிச்சு அதாவது அதுக்குரிய மிகை கேள்வி அடுத்தக்குரிய கேள்வி நிரம்பல் என்று கேட்டால் நீங்கள் குறிக்க அப்படியே சொல்லுவீங்க. ஆனால் அவரை கேள்வி அது இல்லை. அந்த உயர்ந்தபட்ச விலை விதிக்கப்பட்டதன் விளைவாக அந்த சந்தையில் ஒரு கருப்பு சந்தை விலை ஒன்று தோன்றுது 30 ரூபா. அப்ப கருப்பு சந்தை விலை 30 ரூபா தோன்றுது. இப்ப நீங்க வாய்ப்போட கொஞ்சம் அவதானிக்கணும். இப்ப கேள்வி என்ன சொன்னா, கேள்வி சமன்பாடு, நிரம்பர் சமன்பாடு, கருப்பு சந்தை விலை, இது 3 தந்து அது கேள்விக்கார் உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை எவ்வளவோ அடுத்தது மிகை கேள்வி எவ்வளவு இதான ஒரு கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கருப்பு சந்தை விலை என்பது கேள்வி கோட்டிலான உருவாகும். அப்ப பக்கத்தில் நான் ஒரு கிராஃப் ஒன்றை கீறி வச்சுக்கொள்றேன். இது கேள்வி சமன்பாடு. இதன் கியூடி சமன் 100/2p குறிய சமன்பாடு. இது விலை, இதுல தொகை இருக்கும். சரி, இதான் நிரம்பல் கோடு. என்னடா இது 1க்கு சமனான நிரம்பல் கோடு. என்னடா இது A 0, இது 1க்கு சமனான நிரம்பல் கோடு. ஒரு சமநிலை விலை, ஒரு சமநிலை தொகை. இப்ப உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னச்சுன்னா, 30 ரூபா கருப்பு சந்தை விலை உருவாக்கும். அப்ப எப்படி ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை ஒன்று உருவானா கருப்பு சந்தை விலை ஒன்று உருவாகும். கருப்பு சந்தை விலை எங்க உருவாக முடிச்சுன்னா சமநிலை விலைக்கு மேல இருக்கு. இவடத்துல இருக்கும் வச்சுக்கொள்ளுங்களேன். இவட தானே அந்த 30 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த 30 ரூபாவில் இந்த கேள்வி தொகை முதல் கண்டுபிடிக்கும். இந்த கேள்வி தொகை வந்து கண்டுபிடிக்கும். அப்ப நீங்க என்ன சொல்ற போது, கேள்வி சமன்பாட்டில் 100/2p சமன்பாட்டில் விலைக்கு 30 ரூபா முதல் போடும். 2 தரம் 30. அவை கியூடி சமன் 100/60. அவை கியூடி சமன் 40. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த 30 ரூபா விலையில கேள்வி தொகை 40 இருக்கும். எப்பயும் ஒரு தியரி ஒன்று இருக்கு. என்னன்னா, கருப்பு சந்தை விலையில் உள்ள கேள்வித்தொகையோட அந்த அளவு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் நிரம்பல் தொகை சமன். இதை விலை கொடுக்கும். கருப்பு சந்தை விலையில் உள்ள கேள்வித்தொகை உயர்ந்தபட்ச விலையில் நிரம்பல் தொகை சமன். அது உயர்ந்தபட்ச விலை இவர்தான் வரப்போகுது. இவர்தான் உயர்ந்தபட்ச விலை வரப்போகுது. அப்ப இந்த விலையை காண்பிச்சுன்னா, இந்த நிரம்பல் சமன்பாட்டில் இந்த 40 போட்டு இருந்த விலையை கண்டுபிடிக்கலாம். அது நிரம்பல் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். QS சமன் 2p. QS சமன் 2p. அப்ப 2p அடிச்சுன்னா 2 தர விலைக்கு 30 ரூபா போடும். சாரி, 2p அடிச்சுன்னா நிரம்பல் தொகைக்கு 40 போடும். இடத்துல 40 நிரம்பல் தொகை இந்த விலையை கண்டுபிடிப்போம். விலை 2p சமன் 40 அடிச்சுன்னா p சமன் 20 ரூபா இருக்கும். 20 ரூபா இருக்கும். அப்ப உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு உயர்ந்தபட்ச விலை எவ்வளவு, மிகை கேள்வி எவ்வளவு. மிகை கேள்விக்கு என்ன செய்யணும், உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை கேள்வி நம்பர் சமன்பாட்டில் பிரதிட்டா வரும். அப்ப 20 ரூபா இதுல பிரதிட்டா இது 40 வரும். இதுல 20 ரூபா பிரதிட்டா இது 60 வரும். அப்ப 60ல இருந்து 40 கழிச்சா 20 மிகை கேள்வி வரும். இப்ப இடத்துல நிரம்பலை நீங்க கண்டுபிடிங்க. சாரி, கேள்வி தொகை கண்டுபிடிங்க. இடத்துல 20 ரூபா போட்டு கேள்வி தொகை கண்டுபிடிங்க.
QD சமன் 100/2b. 100/2 தர 20, 100/40, 60 வரும். வட 60 வரும். இப்போ மிகைக்கேள் இந்த 60 இந்த 40 கழிச்சு எவ்வளோ மிகைக்கேள் அறியும். அப்போ 20. அப்போ மிகைக்கேள் 20 அலகு. உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை 20 ரூபா. ஆக விடை நான் நினைக்கிறேன் 2வது அந்த விடை காணப்படுகிறது. 20 ரூபாவும் 20 அலகுகளும் காணப்படுகிறது. எனவே இந்த கேள்விக்குரிய விடையும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். ஆகவே இந்த ஒரு பூரணமாக வடிவமைக்கப்பட்ட இந்த பரீட்சை வினாத்தாளிலே இன்று உங்களுக்கு 10 வினாக்களை மாத்திரமே என்னால் தர முடிந்தது. என்னால் ஒரு விளங்கப்படுத்தி இந்த கேள்விகளை செய்ய வேண்டியுள்ளதால் அதிக நேரம் தேவைப்படுகிறது. ஆகையால் அடுத்த ஒரு முகநூலினூடாக அடுத்த ஒரு உங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த முகநூலினூடாக இந்த அடுத்த கேள்விகளை நான் உங்களுக்கு வழங்குவேன் என கேட்டு இந்த ஈஸ்டர்ன் யூத்ஸ் டிவி சேனலினூடாக உங்களுக்கு இதை வடிவமைப்பு தந்த அந்த ஈஸ்டர்ன் யூத்ஸ் அங்கத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.